இது சிங்கப்பூர் சலூன் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ப்ரோ மூவி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவரோட படம்னாலே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படமும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷனலாகவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் அந்த படம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சத்யராஜோட கேரக்டரும் சூப்பராக இருக்கு. அவர் கொடுத்துருக்க காமெடி ரோல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த நக்கல் நயாண்டியோட சத்யராஜ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சத்யராஜ் சாரோட இன்டர்வல் பண்ண கலாட்டாவாக இருக்கட்டும், அவரோட கேரக்டராக இருக்கட்டும் நல்லா இருக்கு. லவ் டுடே பண்ண மாதிரியே லைட்டாக வரும், பட் ஆனால் அதை விட இது பயங்கரமாக இருக்கு. ஆர்ஜே பாலாஜி எப்போ காமெடியாக நினச்சி பார்த்துருக்கோம். இதில் வந்து அந்த எமோஷனல் கலந்த ஒரு ஆக்டிங்காக கொடுத்துருக்காரு. அது எப்படி இருந்தது? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது வந்து நான் வந்து ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, எனக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப எல்லாரையுமே அளவு வைப்பார் கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம எவ்வளோ சிரிச்சோமோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் எல்லாரையும் அள வைக்கக்கூடிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ். சாமி சார் வராரு, அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணும். சாமி சார் வராரு. சாமி சார் லைக் ஜெயம் ரவியோடலாம் நிறைய படம் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஒரு 3 to 4 minutes தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பார். அவர் வருவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வந்திருந்தாரு. கேமியோ பொறுத்த வரைக்கும் அதான் லோகேஷ் கனகராஜ் அண்ட் தென் வந்து ஜீவா, அரவிந்த் சாமிலாம் வருவாங்க. அதில் வெயிட்டாக யார் வருவாங்கன்னா அரவிந்த் சாமி தான். அரவிந்த் சாமி வர ஒரு 2 minutes தான் வந்து படத்தில் ட்விஸ்ட்டே. அவர் வரது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அவர் முதல்ல மனுஷனாக வராரா இல்லை கடவுளாக வராருன்னு அதுவே காட்ட மாட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமான கேமியோ அரவிந்த் சாமிக்கு மட்டும். அது நல்லா இருந்துச்சு. சிஎம் சார் வராங்க. ஆமாம், ஸ்டாலின் சாரை காமிச்சிருக்காங்க. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணனால காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நார்மலாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணனால ஸ்டாலினை காமிச்சிருப்பாங்க. லால் கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஸ்டார்ட் அப், இந்த ஸ்டோரிக்கு ஸ்டார்ட் அப் அவர் தான் கொடுப்பாரு. அவரை வச்சு தான் ஸ்டோரியை ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்பெஷல் கேமியோஸ் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய ஸ்பெஷல் கேமியோஸ் இருக்குது. வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக போகுது. செகண்ட் ஹாஃப் நிறைய ஸ்ட்ரகிள், சீரியஸான இது, சென்டிமெண்ட், எமோஷ்னலாக கொண்டு போய் கிளைமேக்ஸும் நல்லா முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கிளைமேக்ஸ். இந்திரன் படத்தில் வர மாதிரி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பர். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். படத்தில் லேக் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக லேக்குன்னு அது சொல்ல முடியாது. நல்லா தான் போகுது படம். ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி என்ட்ரி ஆன அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து வளர்ந்து வந்தால் தான் ஸ்டோரி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தரோட கேரக்டர்ஸும் எல்லாரோட கேரக்டர்ஸும் படத்துக்கு தேவை. எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு பிரியாணினா சிக்கன் தேவை, ரைஸ் தேவை. அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒருத்தரோட கேரக்டர்ஸ் தான் வந்து தூக்கி நிறுத்திருக்கு படத்தை. மற்றபடி ஃபன்னு சூப்பராக இருக்குது. ரோபோ சங்கர் நல்லா பண்ணியிருக்காரு காமெடி பொறுத்த வரைக்கும். மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மியூசிக் வந்து லைட்டாக மைனஸ் தான், பட் ஆனால் படத்தோட பார்க்கும் போது ஒன்றும் தெரியல. சத்யராஜ் அண்ட் ஆர்ஜே பாலாஜி காம்போ செகண்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. அதாவது வந்து சத்யராஜ் சார் வந்து எல்லாரும் கூடயும் மிங்கிள் பண்ணி தான் காமெடி பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் சோலோவாக ஓனாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்காது. அவரோட காமெடி வந்து இந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் சோலோவாக இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இந்த படத்தில் சோலோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்லாம் தேவையில்லை ப்ரோ. லவ் பண்ணது ஊரை சுத்தந்தெல்லாம் இன்னொரு பொண்ணு கூட, அந்த பொண்ணு பாதியிலே போயிடுச்சு. ஹீரோயினி சம்மந்தமே இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூடவே சுற்றுது, அவ்வளோதான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி வராங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். எமோஷ்னலாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நார்மல் தான். நார்மலாக ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்களோ அதான் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. சாங்ஸ் ஒரே ஒரு சாங்ஸ் தான் வச்சுருக்காங்க படத்தில். அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது விவேக் மர்வினோட மியூசிக்கில் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் நல்லா தான் வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜாவித் ரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எமோஷனல் சீன்லாம் அவரோட மியூசிக் நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மற்றபடி படம் ஓகே தான், ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். படம் எப்படி மூக்குத்தி அம்மன் எல்கேஜி அப்படியே காமெடியாக போயிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சு முடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு மெசேஜோடு வச்சு முடிப்பாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது. படம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். நம்ம பார்பர் மேலே நமக்கு இருக்கக்கூடிய பார்வை வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க மேலே நம்ம உயர்வான பார்வையை வைப்போம் அப்படிங்கிறதான் அந்த படம் சொல்லியிருக்காங்க. ஒரு குலத்துக்கான தொழில்னு எதுவுமே கிடையாது. உனக்கு பேஷன் இருந்தால் நீ என்னனாலும் பண்ணு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அந்த படம் சொல்லியிருக்கு. 10க்கு 9 கொடுக்கலாம். 7.5 or 8.